அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 11க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல நாங்கள் அலகு 6 மனித உடற் செயல்முறைகள் தொடர்பான பாடத்துல 3வது தலைப்பான மனிதண்ட கழிவகற்றும் தொகுதி தொடர்பான விஷயத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், அடிப்படையில நாங்க அனுசேபம் என்றால் என்ன, கழிவு என்றால் என்ன, கழிவு பதார்த்தங்கள்டா என்ன, கழித்தல் அங்கங்கள்டா என்ன தொடர்பான விஷயங்களை நாங்க தெளிவா படித்தோம். இப்ப மனிதன்ல காணப்படுகின்ற கழித்தல் அங்கங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக தோல் காணப்படுது. கழிவை வெளியேற்ற முறையாக வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது. அங்க காணப்படுகின்ற பதார்த்தங்களாக நீர், அதே மாதிரி யூரியா, யூரிக் அமிலம், சோடியம் குளோரைட்னு சொல்ற உப்புக்கள் எல்லாம் காணப்படுது. அதே போல 2வது கழித்தலங்கமாக நுரையீரல், அங்க வெளிச்சுவாச வழியாக வெளியேற்றப்படுகிறது. அங்க கழிவுகளாக கார்பனீரொக்சைட்டு வாயுவும் நீராவியும் கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது. அதே போல மிக முக்கியமான கழித்தலங்கமாக நைதரசனை அகற்றக்கூடிய மிக பிரதான கழித்தலங்கமாக சிறுநீரகம் காணப்படுது. அந்த சிறுநீரகத்துல மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சிறுநீரகத்தி அப்படின்னு சொல்ற மிக பிரதானமான ஒரு கட்டமைப்பு காணப்படுது. இதுதான் ஒரு சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படைகளாக காணப்படும். ஒரு சிறுநீரகத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஒரு கிண்ண வடிவான ரைட். அதன் பிற்பாடு இவ்வாறான பகுதிகள் எல்லாம் காணப்படும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறான பகுதிகள் எல்லாம் காணப்படும். இங்க உங்களுக்கு தெரியும், மேல இருக்கிறது போமணி நுரை. இது அண்மை மடிந்த சிறுகுழாய்னு சொல்லுவாங்க. அண்மை மடிந்த சிறுகுழாய். என்லேயின் தடம் சேவை மடிந்த சிறுகுழாய், சேர்க்கும் கால். இவ்வாறான கட்டமைப்புகள் இருக்குதுன்னு நாங்க பார்த்தோம். அப்ப இது அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய், அண்மை மடிந்த சிறுகுழாய். இது சேமை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாய். இது என்லேயின் தடம். அதே மாதிரி இது போமணின் உரை. இது சேர்க்கும் கான் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ரைட், சேர்க்கும் கான். இங்க உங்களுக்கு தெரியும், கலன் கோலத்துல பிள்ளைகள், கலன் கோலம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு பந்து மாதிரியான ஒரு அமைப்புல காணப்படும். இது கலன் கோலம் எனப்படுவது மைத்துளை குழாய்கள வலைப்பின்னல், குருதி மைத்துளை குழாய்கள வலைப்பின்னல். இந்த குருதி மைத்துளை குழாய்களுக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய குருதியை கொண்டு வாரது உட்காவு புண்ணாடி அப்படின்னு வருது. உட்காவு புண்ணாடி குருதியை கொண்டு வாரது உட்காவு புண்ணாடி. வெளிக்கு கொண்டு போறது வெளிக்காவு புண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிள்ளைகள், நீங்க உட்காவு புண்ணாடிக்கும் வெளிக்காவு புண்ணாடிக்கும் கட்டமைப்பு ரீதியான ஒரு வேறுபாடு ஒன்று இருக்குது. இங்க உட்காவு புண்ணாடின விட்டமானது வெளிக்காவு புண்ணாடின விட்டத்தை விட பெரியதாக இருக்குது. இப்படி பெரியதாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியும், வார குருதியில அமுக்கம் வித்தியாசப்படுது. ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த சிறுநீரகத்தில சிறுநீர் உற்பத்தி 3 செயல்முறைகள்ல நடக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதை நாங்க சொல்றது உயர் அமுக்க வடிகட்டல் அல்லது உயர் வடிகட்டல் அப்படின்னு சொல்லுவோம். 2வது தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல் அல்லது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். 3வது பாத்தீங்கன்னா சுரத்தல். இவ்வாறு 3 செயல்முறைகள் மூலமாக சிறுநீர் உற்பத்தி நடக்குது. ஒன்று உயர் அமுக்க வடிகட்டல், 2வது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல், 3வது சுரத்தல். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும்,
இந்த உட்காவு புண்ணாடியால வரக்கூடிய குருதியில சாதாரணமா குருதியில நாங்க படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தியரி கிளாஸ்ல நாங்க படிக்க போறது இந்த குருதி தொடர்பான விஷயம். குருதி சுற்றோட்ட தொகுதியில குருதி தொடர்பான விஷயம். ஆகவே இந்த குருதியில பாத்தீங்கன்னா குருதி திரவ விளையமும் இருக்கும், குருதி கலங்களும் இருக்கும். நாங்க குருதி இளையத்துல படிச்சிருக்கிறோம். குருதியை நாங்க இதுக்குள்ள செலுத்தினால் அடியில கடும் சிவப்பு நிறத்துல இருக்கும், இதுக்கு மேலால இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்போ ஒரு குருதியில அடியில இருக்கக்கூடிய கடும் சிவப்பு நிறம் பாத்தீங்கன்னு சொன்னா இது குருதி கலங்களாக இருக்கும். குருதி கலங்கள் அல்லது குருதி சிறு துணிக்கைகள் அப்படின்னு கதைக்கிறோம். இப்ப குருதி கலங்கள்னு கதைக்கிறது குறவு, குருதி சிறு துணிக்கைகள் கதைக்கிறோம். ஏன்னா ஆர்பிசியும் அதே போல டபிள்யூபிசியும் குருதி கலங்கள். அதே மாதிரி குருதி சிறுதட்டுகள் இருக்கு, குருதி சிறுதட்டு பிளேட்ஸ். அப்போ குருதி சிறுதட்டுகள் குருதி கலங்கள்ல கள உடைவுகள் உடைஞ்சு வார கள உடைவுகளைத்தான் நாங்க குருதி சிறுதட்டுக்கள்னு நாங்க கதைக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் இந்த கூறுகள் இருக்கு. அடுத்ததாக மேல குருதி திரவ விளையம், குருதி திரவ விளையம் காணப்படும். அப்போது தெரியும் இங்க குருதி திரவ விளையம், குருதி கலங்கள். அப்ப அந்த குருதி திரவ விளையத்துலதான் நீங்க உண்ட உணவுகள்ல இருந்து வார கூறுகள் காணப்படும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் குளுக்கோசு, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஹோமோன்கள், வாயுக்கள், கழிவு பொருட்கள், இப்படி எல்லா பதார்த்தங்களும் குருதி திரவிலியத்துல இருக்கும். மிக பிரதானமாக நீர் இருக்கும், 90% நீர் இருக்கும். சரி, குருதி கலங்கள்ல ஆர்பிசி டபிள்யூபிசி அதோட சேர்த்து குருதி சிறுதட்டுகளும் காணப்படும். ஆகவே இந்த கூறுகள் இங்க வருது. அப்ப உயரமுக்க வடிகட்டு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், உட்காவு புண்ணாடின விட்டம் பெருசு, வெளிக்காவு புண்ணாடின விட்டம் சிறியது. அப்ப அந்த விட்டம் பெரியது சிறியதுன்றதால அப்ப இங்க கலன்கோலத்துல இருக்கக்கூடிய குருதியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், கலன்கோலத்துல இருக்கக்கூடிய குருதியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அமுக்கம் அதிகம். அந்த அமுக்கம் அதிகம். ஆகவே குருதி மைத்துளை குழாயின சுவர் நல்லா தெளிவாக இருக்கும். குருதி மைத்துளை குழாயின சுவர். அடுத்தது போமணி நுரைந்த உட்புற சுவர், இப்படி 2 தடைகளை தாண்டி அந்த குருதி என்ன செய்ய போகுது, வடிகட்டப்பட போகுது. அவங்களுக்கு தெரியணும், மேல குருதி மைத்துளை குழாயின சுவர், அங்க குருதி மைத்துளை குழாயின சுவர் துளைகள் மிக மிக சிறியதாக இருக்கிறதால பெரிய மூலக்கூறுகளாக வரையலாம். சிறிய மூலக்கூறுகள் மாத்திரம்தான் வரும். பெரிய மூலக்கூறுகளாக யார் வராதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று குருதி கலங்கள் வராது, பிளட் செல்ஸ் வராது. 2வது பாத்தீங்கன்னா குருதி புரதங்கள் அல்லது முதலுறு புரதங்கள் வராது. குருதி புரதங்கள் அல்லது முதலுறு புரதங்களும் இந்த குருதி மைத்துளை குழாயின சுவரால வடிஞ்சு வராது. அது வெளிக்காவு புண்ணாடியால திரும்பி பெயரும். சொன்ன விஷயம் வரையிடப்படி குருதி கலங்கள் ஆர்பிசி வராது, டபிள்யூபிசி வராது, சிறுதட்டுக்கள் வராது. குருதி புரதங்களான இந்த ஃபைப்ரினோஜன், புரோத்ரோம்பின் அப்படியான சில புரதங்கள் இருக்கு, அவங்களும் வராது. அவங்க எல்லாரும் எங்க போயிருவாங்கடா, வெளிக்காவு புண்ணாடிக்கு போயிருவாங்க. அப்ப ஏனைய திரவ விளையம் பாருங்க, ஏனைய திரவ விளையம் குருதி திரவ விளையம் அல்லது குருதி முதலுருன்னு சொல்லுவோம், அதுதான் வடிஞ்சு வரும். அந்த வடிஞ்சு வார அந்த திரவம் குருதி மைத்துளை குழாயின சுவரால அடுத்தது ஹோமோனின் உரையின உட்சுவரை பொறுத்த வரைக்கும் மெல்லிய ஹோமோனின் உரையின உட்சுவர் அல்ல மெல்லிய தட்டையாக்கப்பட்ட மேலணியிலேத்தால் அப்ப அந்த மேலநிலையத்துல என்ன செய்யும்டா, அது வடிகட்டப்படும் இலகுவாக வடிகட்டப்பட்டு அந்த திரவம் என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள், அந்த திரவம் குருதி தெரியும் இங்க ஒரு திரவமாக போமோனின் உரையின் குழிக்குள்ள. இவ்வாறு இந்த போமோனின் உரை இந்த குழிக்குள்ள வாரது நாங்க சொல்றது
கலன்கோல வடி திரவம். சொன்ன விஷயம் விளங்கிட்டாப்ல. கலன்கோல வடி திரவம் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். கலன்கோல. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். அப்ப இங்க வடிஞ்சு வார இந்த வடித்திரவம் கலன்கோல வடித்திரவம் எனப்படும். கலன்கோல வடித்திரவம். அந்த வடித்திரவம் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். மீள் அகத்துறிஞ்சல். மீள் அகத்துறிஞ்சல் சொன்னா போனா அவர் பேய்த்தாரு, திரும்ப அகத்துறிஞ்சது, திரும்ப அவர் பிடிச்சிருக்கிறார். தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இந்த வடிஞ்சு வார இந்த திரவம் எப்படி வரும்? அப்ப இங்க வெளிக்காவு புண்ணாடி என்ன செய்யலாம் பிள்ளைகள்? வெளிக்காவு புண்ணாடி கலன், அதாவது மயத்துளை குழாய்களாக இப்படி பிரியும். மயத்துளை குழாய்களாக பிரியும். உங்களுக்கு தெரியும். உட்காவு புண்ணாடி, இது வெளிக்காவு புண்ணாடி மயத்துளை குழாய்களாக சுருண்டு சுருண்டு இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள இருக்கும். இவர் அப்படியே பிரிஞ்சு பிள்ளைகள் நெட் மாதிரி, நல்ல நெட் மாதிரி வள மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. இவர் பிரிஞ்சு பிரிஞ்சு என்ன செய்வாரு? இந்த அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்ணிலையின் தடம், சேமை மடிந்த சிறுகுழாயில் அப்படி வள மாதிரி பின்னி என்ன செய்வார்? தனி அப்படி வருவார். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாய், சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களுக்கு நாங்க யார கதைக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகள் கொஞ்சம் சிலவா சொல்றேன். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய். சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்னு சொன்னால் இந்த அண்மை மடிந்த சிறுகுழாய், எண்லேயின் தடம், சேவை மடிந்த சிறுகுழாய் சேர்க்கும் கால். இவங்களைத்தான் நாங்க சொல்றது சிறுநீர் தாங்கு சிறுகுழாய். இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இப்ப என்ன செய்வதா? இந்த வெளிக்காவு புண்ணாடின்னு சொன்னேன். வெளிக்காவு புண்ணாடி மயத்துளை குழாய்களாக, குருதி மயத்துளை குழாய்களாக இப்படி சுருண்டு சுருண்டு கிடக்கும். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களோட சிலபஸ் படி உயிர்ப்பான கொண்டு செல்ல. உயிர்ப்பானன்னு சொன்னால் ஏடிபி சக்தியை பயன்படுத்தி, ஏடிபி சக்தியை செலவழிச்சு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா தேவையான பதார்த்தங்கள் சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து குருதி மயத்துளை குழாய்க்குள்ள அகத்துறிஞ்சப்படும். சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து குருதி மயத்துளை குழாய்க்குள் அகத்துறிஞ்சப்படும். இந்த பதார்த்தங்களை நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல். எந்தெந்த பதார்த்தங்கள் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் அகத்துறிஞ்சப்படும் சொன்னா பிள்ளைகள் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். 100% ஆரோக்கியமான மனுஷனா இருந்தா 100% குளுக்கோஸ், 100% குளுக்கோஸ் ஆரோக்கியமான மனுஷனாக இருந்தால் குளுக்கோசு இது ஒன்று 100% குளுக்கோஸ். இரண்டாவது ஒரு 90% நீர். நீர் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் போகும். அதோடு சேர்த்து அமினோ அமிலம், அமினோ அமிலம், அதே மாதிரி விட்டமின்கள், விட்டமின்கள், அதே மாதிரி புள்ளிகள் உங்களுக்கு தெரியணும். சில உப்புகள், சில உப்பு, உதாரணமா சோடியம் குளோரைட், சில உப்புகள், அதே மாதிரி ஓமோன்கள், 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 ஏன் சில கழிவு பதார்த்தங்களும் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் குருதி மயத்துளை குழாய்க்குள்ள போகும். அப்ப அந்த குருதி மயத்துளை குழாய்க்குள்ள போற பதார்த்தங்கள் கூடுதலாக அண்மை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாயில தான் என்ன செய்ய போகுதுன்னா கூடுதலாக தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் நடக்கும். கிட்டத்தட்ட இங்க கலங்கோல வடிதிரவத்திலிருந்து வர பதார்த்தத்துல 95% பதார்த்தம் தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் மூலம் என்ன செய்ய போகுதுன்னா அகத்துறிஞ்சப்படும். அப்ப யாரெல்லாம் அகத்துறிஞ்சப்படும்? ஆரோக்கியமான மனுஷனா இருந்தா குளுக்கோஸ் 100%. அப்ப குளுக்கோஸ் 100%. கூடுதலா அண்மை மடிந்த சிறுகுழாய், சேமை மடிந்த சிறுகுழாயில தான் கூடுதலாக அகத்துறிஞ்சப்படும். அதுக்கு காரணம் இங்க இருக்கிற கட்டமைப்பு வளைஞ்சி வளைஞ்சி இருக்கிறதால அதிக நேரம் அந்த பதார்த்தங்கள் குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள போய் அகத்துறிஞ்சப்படும். 90% நீர், அமினோ அமிலம், விட்டமின்கள், சில உப்புக்கள், சோடியம் குளோரைட் போன்ற உப்புக்கள், ஓமோன்கள், கழிவு பதார்த்தங்கள், மருந்து பொருட்கள், மருந்து பொருட்கள் சொல்ல மறந்துட்டு மருந்து பொருட்கள், இவ்வாறான பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா குருதி மயத்துளை குழாய்களுக்குள்ள
உயிர்ப்பான ஏடிபி சக்தியை பயன்படுத்தும். நீங்க பிறகு A லெவல்ல படிப்பீங்க. ஏடிபி சக்தியை பயன்படுத்தாமலும் தேர்வுக்குரிய மீளாகத்துறிஞ்சல் நடக்குது. ஆகவே தேர்வுக்குரிய மீளாகத்துறிஞ்சல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து குருதிமை துளை குழாய்க்குள்ள பதார்த்தங்கள் அகத்துறிஞ்சப்படுகிறது. இதை நாங்க சொல்றது தேர்வுக்குரிய மீளாகத்துறிஞ்சல். இது கிளியரா பிள்ளைங்க? தேர்வுக்குரிய மீளாகத்துறிஞ்சல் விளங்கிட்டுதா? ஆரோக்கியமான மனுஷனா இருந்தா 100% குளுக்கோஸ். இதே நீரிழிவு நோயாளியாக இருந்தால் இங்க 100% குளுக்கோஸ் தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல் மூலம் போகுண்டு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியணும், நீரிழிவு நோயாளி இங்க 100% குளுக்கோஸ் அவரால் அகத்துறிஞ்சப்படாது. ஒரு சில குளுக்கோஸ் என்ன செய்யண்டா இப்படி சிறுநீரினூடாக போக பார்க்கும். ஆகவே சிறுநீரினூடாக வரும்போது அவர் சிறுநீர் கழிப்பாரா இருந்தா அதை எறும்பு மொய்க்கும். அதுக்கு நீங்க பினோப்தலின் என்ன, அதுக்கு பேர் என்ன, பெனடிகிரின் கரைசல் அல்லது ஃபீலிங்கின் கரைசலை போட்டீங்கன்னா, ஃபீலிங்கின் கரைசல் அல்லது பெனடிகிரின் கரைசலை நீங்க என்ன அந்த சிறுநீர்ல வச்சு நீங்க சூடாக்கும் போது, வெப்பப்படுத்தும் போது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படியும் தென்படுவா இருந்தா இவர் நீரிழிவு நோயாளி அப்படின்னு நாங்க இனம் கண்டு கொள்ளலாம். காரணம், அவர்ல 100% குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்படுவதில்லை. ஆனால் ஆரோக்கியமான சுவதை மனுஷனா இருந்தா இது அகத்துறிஞ்சப்படும். சரியா பிள்ளைங்க? ரைட். அப்ப தேர்வுக்குரிய மீள் அகத்துறிஞ்சல் சுரத்தல் சொன்னார். இங்க வார உட்காவு முன்னாடியால வார குருதி கூடிய நேரம் இங்க தங்கி நிக்காது. கலன்கோலத்துல குறைந்த நேரம் தான் நிற்கும். ரைட். அப்ப அதன் பிற்பாடு இந்த வெளிக்காவு முன்னாடி வந்துடும். அந்த சந்தர்ப்பத்துல சில பதார்த்தங்கள், சிறுநீர்ல வர வேண்டிய பதார்த்தங்கள், கழிவு பதார்த்தங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, ரைட், இந்த குருதி குழாய்களுக்குள்ள இருக்கும். ஆகவே குருதி மழ்துளை குழாய்களில் இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்கு சில பதார்த்தங்கள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சுரக்க போகுது. இதை நாங்க சொல்றது சுரத்தல். அவ சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து குருதிமலைத்துளை குழாய்க்குள்ள போறது தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். குருதிமலைத்துளை குழாய்களில் இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள கடத்தப்படுறதை நாங்க சொல்றது சுரத்தல். யாரெல்லாம் சுரத்தல் நடக்கும்? H+ அயன்கள், மேலதிகமான K+ அயன்கள், K+. அதே மாதிரி அமோனியம் அப்படின்னு சொல்ற அயன்கள், உண்மையாவே அது அமோனியா வாகத்தான். அப்ப அமோனியா பாத்தீங்கன்னு சொன்னா NH3 அமோனியா H+ சேர்ந்து, இந்த H+ சேர்ந்து அமோனியம் அப்படின்ற ஒரு அயனாக காணப்படும். அந்த அயனாக காணப்படும். ஆகவே பிள்ளைகள் அமோனியம் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா சில உப்புக்களை, சில அதாவது கிரியேட்டினின் அப்படின்னு சொல்ற சில கழிவு பதார்த்தங்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் பி, ரைட். இவ்வாறான பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சுரத்தல் அப்படின்னு சொல்ற ஒரு வேலை செய்யும். ரைட். அதே மாதிரி மருந்து பொருட்கள், மருந்து ஆஸ்பிரின் போன்ற சில மருந்துகள் இருக்கு, மருந்துகள். அப்ப இவையெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா குருதி மழ்துளை குழாய்களில் இருந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்குள்ள கடத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறுநீர் தாங்கு சிறுகுழாயால வந்து என்ன செய்வதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், சேர்க்கும் காலுக்கு வரும். அப்ப சேர்க்கும் கால் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த சேர்க்கும் கால்கள் ஒரு சிறுநீரகத்துல எங்க சேரும் இணைந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிறுநீரகம். அவரை வித்து வடிவான படிச்சிருக்கோம். அவரை வித்து வடிவான ஒரு கிட்னி சிறுநீரகம். இங்க 2 பகுதிகள் இருக்கு, மேற்பட்டை மைய விலையம். ரெண்டுக்கும் இடையில அவங்களுக்கு தெரியும் சிறுநீரக கூம்பங்கள். 8 தொடக்கம் 16 மட்டுக்குமான சிறுநீரக கூம்பகங்கள் காணப்படும். சிறுநீரக மேற்பட்டையில கிட்டத்தட்ட, அதாவது ஒரு சிறுநீரகத்துல சுமார் 1 மில்லியன் எண்ணிக்கையான சிறுநீரகத்திகள் காணப்படும். அங்க வடிகட்டப்பட்டு உங்களுக்கு தெரியணும் சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல தான் என்ன செய்யும் சொன்னார் இந்த சிறுநீரக கூம்பகங்களோட வேலை அதான். அந்த சிறுநீரக இடுப்பு கொண்டு வார். சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள்,
சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துல வந்து தற்காலிகமாக அந்த சிறுநீர் வரும். அதன் பிற்பாடு அந்த சிறுநீர் என்ன செய்ய போகுது உங்களுக்கு தெரியணும். அதாவது இங்க குருதி குழாய்கள்ல என்ன செய்ய போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியும். அனுசேப கழிவுகள் சிறுநீரகத்தால வடிகட்டப்பட்டு வார அந்த பதார்த்தத்தை நாங்க சிறுநீர் சொல்லுவோம். அந்த சிறுநீரக இடுப்பு பிரதேசத்துக்கு வரும். சிறுநீரக இடுப்பு பிரதேசத்திலிருந்து எங்க போகும்னு சொன்னா சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பைக்கு வரும். சிறுநீர் பை என்பது ஒரு மலமளப்பான தசையாலானது, நீள்தன்மை கொண்டது. ஆகவே சிறுநீர் பைக்கு வரும். சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வழிக்கு என்ன செய்யும்? சிறுநீர் கடத்தப்படும். இந்த சிறுநீர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிய முடியாது, நீர் பெரும்பாலான கிட்டத்தட்ட 96% நீர். அதே மாதிரி சில உப்புக்கள் காணப்படுது, 2% உப்புக்கள். அதே மாதிரி யூரியா 2% காணப்படுது. சில யூரிக் அமிலம் அதே மாதிரி கிரியேட்டினின் இப்படின்னு சொல்ற சில கழிவு பதார்த்தங்கள் எல்லாம், இதெல்லாம் நைதரசன் கழிவுகளை. இந்த கழிவு பதார்த்தம் இது சொற்பளவுல யூரியா கிரியேட்டினின் போன்ற பதார்த்தங்கள் சொற்பளவுல காணப்படக்கூடியதாக இருக்கு. இதுதான் சிறுநீர்ல காணப்படக்கூடிய கூறுகளாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? யாரோ ஒருக்குள்ள ஒண்ணு கேட்டுச்சு, இந்த சிறுநீர் உற்பத்தியை கொஞ்சம் சொல்லித்தாங்க. அப்ப சிறுநீர் உற்பத்தி என்பது நீங்க உயரமுக்க வடிகட்டல், அதன் பின்பு தேர்வுக்குரிய மீளாத்துறிஞ்சல், 3வது சுரத்தல். அப்ப தேர்வுக்குரிய மீளாத்துறிஞ்சல் சொன்னா இங்க சிறுநீர் தாழ்ந்த சிறுகுழாயில் இருந்து பதார்த்தங்கள் குருதி மைத்துளை குழாய்களுக்குள்ள அகத்துறிஞ்சப்படும். கிட்டத்தட்ட 95% பதார்த்தம் அகத்துறிஞ்சப்படும். சுரத்தல் என்பது குருதி மைத்துளை குழாய்களில் இருந்து சிறுநீர் தாழ்ந்த சிறுகுழாய்க்கு பதார்த்தங்கள் செய்யும், சுரக்கப்படும். அந்த பதார்த்தங்கள் H+, K+, அமோனியமயன், கிரியேட்டின், அதே மாதிரி மருந்து பொருட்கள், விட்டமின் பி போன்ற பதார்த்தங்கள் எல்லாம் சுரத்தல் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே, கிளியரா? இவ்வளவு விஷயமும் கிளியரா? இது ஓகே பிள்ளைகள்? ஓகேனா ஓகேன்னு போட்டுக்கொள்ளுவோம். ரைட் ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், எல்லாரும் திருப்தி அடையும். 1-2 பேருக்கு இந்த கிளாஸ் ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. அது நாங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு அநேகமாக இந்த தொகுதி கேட்டு வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, லைட்டா மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளை? சிறுநீரக தொகுதி வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ரைட் ஓகே புள்ளிகள். இப்ப நாங்க இந்த சிறுநீரக தொகுதி தொடர்பான நோய்கள் அப்படின்ற விஷயத்துக்கு நாங்க வருவோம். சிறுநீரக தொகுதி தொடர்பான நோய்களுக்கு வரும். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், மனிதனை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்த அளவில்லாம சாப்பிடுவாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா சீனி, 2வது பாத்தீங்கன்னா உப்பு, 3வது கொழுப்பு. இந்த உணவுகளை கூடுதலாக அவங்களோட உணவு பழக்கத்துல எடுத்துக்கொள்வாங்க. என்ன? சீனி, உப்பு, கொழுப்பு. இதுதான் எதிரியாக மாறும், உடல் எதிரியாக மாறும். ரைட்? அந்த வகையில உங்களுக்கு தெரியும், இந்த சீனியால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நீரிழிவு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் வரும். இந்த உப்புக்கள் கூடுதலா செறிஞ்சு காணப்படுறதால அது உணவு கால்வாய் தொகுதிக்குள்ளால பேய்த்து கடைசியா குருதிக்குள்ள பேய்த்து அந்த குருதியில வடிகட்டப்படுற இடம் எங்கன்னு சொன்னால், நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் பிள்ளைகள் வடிகட்டப்படுற இடம் இந்த சிறுநீரகத்தி. அப்ப சிறுநீரகத்திக்குள்ள என்ன செய்யும்? இந்த உப்புக்கள் வரப்பாகும். அதே மாதிரி கொழுப்பு, இந்த கொழுப்புகளும் மிக முக்கியமான டேஞ்சரான ஒருத்தர். ஆகவே அளவுக்கு அதிகமாக இவங்களை எடுக்கிற டைம்ல உங்களோட சிறுநீரகங்கள்ல நிறைய பாதிப்புகள் உண்டாக்கப்படும். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும், இந்த சில பார உலோகங்கள், இப்ப இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிற்பாடு சில பார உலோகங்கள் உங்களை அறியாம உங்களோட உடலுக்குள்ள வரக்கூடியதாக இருக்குது. அவ்வாறு வார டைம்லையும் நிறைய பாதிப்புகள். உதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு. நீங்க கூடுதலா யோசிப்பீங்க, பார உலோகங்கள் இலத்திரனியல்
தொழில்நுட்பம் தொடர்பாக நீங்க யோசிப்பீங்க. நீங்க ஒன்றும் யோசிக்க தெரியல. சாதாரணமாக நீங்க பாவிக்கிற கிரீம் கிரீம் நீங்க பாவிக்கிற அந்த கிரீம் எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த கிரீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன இரசம், என்ன இரசம், இப்படியான சில பதார்த்தங்கள். அதே மாதிரி லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் அதுல பாத்தீங்கன்னா ஈயம் ஈயம் இதெல்லாம் கலந்துருக்கு பிள்ளைங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், உண்மையாவே உண்மையாவே நல்லாவே குயிக்கா ஒருத்தரை வெளிற்றி அவரை குயிக்கா என்ன செய்யுது, ஒரு கலர்ல இருக்கிறாரு, ஏன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு பிற்பாடு அவர கலர் டோட்டலா மாறி. அப்ப நீங்க விளங்கணும், இது உண்மையாவே உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தால உருவாக்கப்படவில்லை. அது யாரால உருவாக்கப்பட்டதுண்டா, எங்கட உடலுக்கு மிக மிக பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒருத்தரால தான் அது உருவாக்கப்பட்டதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அவங்களோட மார்க்கெட்டிங்க செய்வதற்காக, அதாவது 2 வாரம் 3 வாரத்துல வெளிற்றணும், ஒருத்தர நிறத்தை மாற்றணும் அப்படின்னு ஒரு கொள்கைய கொண்டு வரதுக்காக இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒழுங்கான தரத்துல, அதாவது சம அளவுகள்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா அதை கலக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க கேட்கலாம், இத பாக்குறதுக்கு இந்த என்ன நுகர்வோர் அதிகார சபை, அதே மாதிரி சில இந்த குவாலிட்டி சம்பந்தமா பாக்குற கம்பெனி, அதே மாதிரி அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க தானே சார், அவங்க பார்க்கலாம் தானே அப்படின்னு. இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இப்பதான் ஓரளவு ஊழல் குறைஞ்சு கொண்டு வருது என்றாலும் பிள்ளைகள் அங்க காசு பணம் பரிமாற்றப்படுது. அதால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்படியோ அது சைன் பண்ணித்தான் கொடுக்கணும், அந்த நிலைமைக்கு மாறுது. ஆகவே அந்த நிலைமைக்கு மாறும் போது அவர் பணத்துக்கு அவர் அடிமையாக மாறுற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவ்வாறான உற்பத்தி பொருள்கள் சந்தைக்கு வருது. எப்படியான உற்பத்தி பொருள்டா, அதிகளவான இரசம், அதிகளவான ஈயம் போன்ற பதார்த்தங்கள் கூடுதலா வார டைம்ல. ரைட், ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு டாக்டர் ஒரு ஸ்பீச்ல சொல்றார். என்ன உண்மையான சம்பவம்னு சொன்னால், ரைட், தாத்தா தங்கச்சி, அதாவது அக்கா தங்கச்சி 2 பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அக்கா என்ன செய்யறா, அவட வகுப்புல யாரோ ஒரு பிள்ளை இந்த கிரீம் நல்லம் என்று பரிந்துரை செய்யறா. அந்த கிரீம் என்ன செய்யறாங்க, பூசுறாங்க. பூசுனா அக்காவுல மாற்றம், கிட்டத்தட்ட 1 மாதத்துல மாற்றம் வந்துட்டு, அதாவது நல்ல ஒரு நிறமாற்றம் கொண்டு வந்துட்டு. உடனே இதை பார்த்துட்டு தங்கச்சி என்ன செய்யறா, நானும் பூசுறேன்னு சொல்லி அவளும் பூசி 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒட்டோவா என்ன செய்யுது, வயிற்றோட்டம், அதே மாதிரி சக்தி, அவங்களோட உடல்ல கலங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது, வீக்க நிலைக்கு கொண்டு வருது. ஆகவே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க, 2 பேருக்கும் கிட்னி ஃபெயிலியர், 2 பேருக்கும் சிறுநீரக செயலிழப்பு. அப்ப என்ன பிரச்சனைன்னு தோன்றாரு டாக்டர். பார்த்தா 2 பேரும் கிரீம் பாவிச்சிருக்கிறாங்க. அந்த கிரீமை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதாவது ஒழுங்கான என்ன அளவுல, அதாவது சொல்லுவாங்க ரைட், அளவரி ரீதியாக அங்க ஒழுங்கான ஒரு கிரீமாக இல்லை, அது உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பிள்ளைய நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க அந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள்ல முதலாவது நோயாக நாங்க படிக்கிறோம் சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரக செயலிழப்பு மிக முக்கியமான ஒரு நோயாக இருக்குது. அப்ப சிறுநீரக செயலிழப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், சிறுநீரக செயலிழப்புன்னா என்ன, உதாரணமா ஒன்று தெரியணும், ஏன்னா ஒரு டிவி பழுதடைஞ்சிட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம், பழமையா டிவி நல்லா வேலை செஞ்சோட இந்த டிவி நல்ல IPL மேட்ச் பார்த்து கொண்டிருந்தது, அல்லது ஒரு என்ன நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தது, அல்லது செய்திகளை பார்த்து கொண்டிருந்த டிவி இப்ப வேலை செய்யுதில்லை. அத மாதிரித்தான் எங்களோட உடல்ல சிறுநீரகத்திகள் அது ஒழுங்கா தொழிற்படாததால அதாவது குருதியில காணப்படுற கழிவு பதார்த்தங்கள் அந்த வடிகற்ற தன்மை குறைவடைதல், அதாவது சிறுநீரகத்தால, அதாவது குருதியில காணப்படுற அந்த கழிவு பதார்த்தங்கள் வடிகட்டும் தன்மை குறைவடைகிறத நாங்க சொல்லுது சிறுநீரக செயலிழப்பு. ஆகவே நாங்க முதலாவது நோயாக நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சிறுநீரக செயலிழப்பு. ரைட், என்ன சிறுநீரக செயலிழப்பு தொடர்பாக நாங்க பார்க்கிறோம். அப்ப சிறுநீரக செயலிழப்பு, ரைட், இதுக்கு இங்கிலீஷால சொல்லுவாங்க பிள்ளைகள்
சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகேடி என்ன சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோனிக் கிட்னி டிசீஸ். அதாவது அதுல வரைவிலக்கண பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தினுள் காணப்படும் சிறுநீரகத்தினால் சிறுநீர் வடிகட்டப்படும் செயற்பாடு குறைவடைதல். சிறுநீரகத்தினால் சிறுநீர் வடிகட்டப்படும் செயற்பாடு குறைவடைதல் சிறுநீரக செயலிழப்பு எனப்படும். அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தினால் சிறுநீர் வடிகட்டப்படும் செயற்பாடு குறைவடைதல் சிறுநீரக செயலிழப்பு எனப்படும். ரைட், ஓகே. அடுத்த விஷயம், இந்த சிறுநீரக செயலிழப்புக்கான மிக முக்கியமான காரணமாக பார உலோகம் காணப்படும். பார உலோகங்கள் காணப்படும். நான் சொல்லிட்டேன், இந்த பார உலோகம் எப்படி உடலுக்குள்ள வருதுன்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழகா சொல்லி தந்துட்டேன். ரைட். அதே மாதிரி பண்ணி நம்ம ஒன்று அந்த மிக முக்கியமான சில வாசனை பதார்த்தங்கள் அல்லது நாங்க சொல்லப்போன அழகு சாதன பொருட்கள் சொல்லலாம். அதே மாதிரி இரண்டாவது விவசாய கழிவு. விவசாய கழிவுகளாலையும் என்ன செய்யுதுங்க, ஒன்று அழகு சாதன பொருட்களால் அழகு சாதன பொருட்கள். அதே மாதிரி விவசாய கழிவு ஆர்சனிக் என்று சொல்ற ஒரு பார உலோகம் அப்படி உடல்ல சேருது. முதன் முதலாக 1994 ஆண்டு பிள்ளைகள் பதவிய அப்படின்னு சொல்ற பதவிய என்ற ஒரு இடத்துலதான் முதலாக சிறுநீரக செயலிழப்பு ஒரு நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் எங்க உள்ளாண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயம் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். ரைட். அதாவது 1994 ஆண்டு பதவிய அப்படின்ற ஒரு இடத்துல. ஆகவே பாத்தீங்கன்னா விவசாய கழிவு பதார்த்தங்களையும் இந்த ஆர்சனிக் ஒரு பார உலோகம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சிறுநீரக செயலிழப்புக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பல்வேறு, அதாவது மருத்துவர் ஆலோசனை இல்லாம அல்லது சில ஆன்டிபயோட்டிக், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சில மருந்துகள் வில்லைகளை கூடுதலாக பாவிக்கிறது. அதை சொல்றது பிள்ளைகள் என்ன, சில மருந்து வில்லைகள் கூடுதலாக பாவிக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அதாவது அதுக்கு நாங்க சொல்ற பேர் கட்டுப்பாடற்ற மருந்துகளை கூடுதலாக பாவிக்கிறது. அதுகளும் என்ன நடக்குதுன்னா சிறுநீரக செயலிழப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சவர் நீர் அருந்துறது. சரியா பிள்ளைகள்? சிறுநீரக செயலிழப்புக்கு அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற சில நோய்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில நோய்கள், உதாரணமாக நீரிழிவு அப்படின்ற ஒரு நோய். அதே மாதிரி குருதி அமுக்கம் அப்படின்னு சொல்ற இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால என்ன நடக்கும்டா, நீரிழிவு குருதி அமுக்கம் போன்றவைகள் என்ன செய்யணும், உடல் இழையங்களுக்குள்ள வந்து வீக்க நிலையை கொண்டு வரும். உடல் இழையங்களுக்குள்ள வீக்க நிலை குருதி அமுக்கம் போன்ற என்ன செய்யணும்னு சொன்னா ரைட் வரவழிக்கிடும். இந்த நோய்கள் காரணமாகவும் இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த சிறுநீரக செயலிழப்பாண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட pH 8 விட என்ன செய்யும், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். pH 8 விட, அதாவது pH வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். pH பெருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் pH பெருமானம் அதிகரித்து அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுநீரக செயலிழப்பு பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இந்த சிறுநீரக செயலிழப்பு வந்து 2 வகையான சிறுநீரக செயலிழப்பு இருக்கு. 2 வகையான சிறுநீரக செயலிழப்பு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு, 2வது நீண்ட கால சிறுநீரக செயலிழப்பு. குறுங்கால சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னாங்களே, குறுங்கால சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னா அது குறுகிய நாள்ல தான் அது செயலிழந்து போகும். குறுகிய நாள்ல கொஞ்சம் செயலிழந்து போகும். அது உடனே நீங்க அதை காணுவீங்களா இருந்தா, இந்த நோயை நாங்க வேகமாக நீங்க அதை அடையாளம் கண்டால் என்ன செய்யலாம்டா, இந்த அதாவது குறுங்கால சிறுநீரக செயலிழப்ப கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நீண்ட கால சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னா பிள்ளைகள் இவ்வாறு சிறுநீரகம் செயலிழப்பதற்கான இந்த எல்லா காரணிகளும் மெதுவாக உடல்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அது என்ன செய்யும், ஒரு நீடித்த ஒரு சிறுநீரக செயலிழப்பு உண்டாக்கும். அவ்வாறு இந்த சிறுநீரக செயலிழப்பு உண்டாக்கினால் பிள்ளைகள்
குணப்படுத்த கஷ்டம். உங்களுக்கு தெரியணும், 2 கிட்னியும் தான் என்ன செய்யும், பழுதாகக்கூடியதாக இருக்கும். 2ம் பழுதாகக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 40% தொடக்கம் 60%, 40% தொடக்கம் 60% கிட்னி செயலிழந்த பிற்பாடுதான் பிள்ளைகள் அந்த மனிதனுக்கு, அந்த ஆளுக்கு என்ன செய்யுது, இப்படி ஒரு சிறுநீரக பிரச்சனையோடு இருக்குதுன்ற விஷயம் வரும். அது வரைக்கும் விளங்காது. ஆரம்பத்துல இந்த சிறுநீரக செயலிழப்பு வராது, சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். ஆனால் இறுதியில தான் இந்த சிறுநீரகம் என்ன செய்யும், பாதிக்கப்பட்ட விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரியும். அதாலதான் பிள்ளைகள் இந்த சிறுநீரகம் தொடர்பான பாதிப்பு மிக முக்கியமானதாக காணப்படுது. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அப்ப சிறுநீரக செயலிழப்பானது பாத்தீங்கன்னா பல்வேறு விடயங்களால இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. ஆகவே நீங்க கேட்கலாம், சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுட்டு என்ன செய்யணும்? சிறுநீரகம் மாற்றீடு செய்யணும். இன்னொருத்தர் டோனர் வழங்கி ஒரு ஆளை பிடிச்சு அதே குருதியினம் அவங்கள எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த டோனர் என்ன செய்யணும், எடுத்து அவர சிறுநீரகத்தை மாற்றீடு செய்யணும் ஒன்று. அல்லது இவர்கள் குருதி என்ன செய்வாங்கன்னு சொன்னா டயாலிஸ் பண்ணுவாங்க, நுகைப்புன்னு சொல்ற நுகைப்பு முறை. அடிக்கடி கேட்டுவாங்க பிள்ளைகள், சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவு பதார்த்தங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த கழிவு பதார்த்தம் உடல் இலையங்கள் அழிவடைஞ்சு எல்லாம் வீக்க நிலைக்கு போனதோட எங்கட உடல்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது அங்க நொதியங்கள் ஒழுங்கா வேலை செய்யாது, pH அதிகரிக்க துவங்கிடும். pH அதிகரிச்சால் என்ன செய்யும் சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்வோம், pH அதிகரிச்சால், pH பெருமானம் அதிகரிக்க உடல்ல இருக்கக்கூடிய நொதியங்கள் இறக்கும். அந்த நொதியங்கள் வேலை செய்யாது, நொதியங்கள் இயங்காது. அப்ப நொதியங்கள் இயங்காமல் போனால் என்ன நடக்கும்னு சொன்னா, கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் உடலுக்குள்ளதான் இருக்கும். அந்த உடல்ல இருக்கிற கழிவு பதார்த்தங்களை சுத்திகரிக்கிற வேலையை செய்யறதால் இந்த நுகைப்பு முறை டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. டயாலிஸ் பண்ற அந்த நுகைப்பு முறைன்னு சொல்றது. நுகைப்பு முறை என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஒரு யூனிட்டா இருக்குது. அங்க போய் என்ன செய்யறது, அவங்களோட குருதிய அது என்ன செய்யும், சுத்திகரிச்சு கொடுக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சிறுநீரக செயலிழப்பான அவனோட உடல் இழையங்கள், உடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்யுது, அது இயங்குற தன்மை குறைவதால கழிவு பதார்த்தங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா சேர்ந்து அந்த கழிவு பதார்த்தங்களை வெளியேற்றுவதற்காக இந்த நுகைப்பு முறை பயன்படுத்தப்படுது. சரியா பிள்ளை, விளங்கிடுதா? அப்ப சிறுநீரக செயலிழப்புல 2 இருக்கு, குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு, நீண்ட கால சிறுநீரக செயலிழப்பு. அதுக்கான காரணங்கள், அது தொடர்பான விஷயங்களை நாங்க உயிர்கோளம் அப்படின்னு ஒரு பாடத்துல தொற்றா நோய், இது தொற்றா நோய், சிறுநீரக செயலிழப்பு ஒரு தொற்றா நோய். ஏன்னு சொன்னா உங்களோட உணவு பழக்க வழக்கங்களால, உங்களோட பழக்க வழக்கங்களால, மதுபாவனை இவ்வாறான பழக்க வழக்கங்களால தான் இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. அல்லாஹ் காப்பாற்றணும், கடவுள் காப்பாற்றணும். அவ்வாறான நோய் நிலைமைகள் எங்களுக்கு வந்துடக்கூடாது பிள்ளைகள். என்று சொன்னா அவங்களுக்கு தெரியும், சிறுநீரக செயலிழப்பு என்பது ஒரு மனிதன்ல மிக மிக ஒரு பாதிப்பான ஒரு விஷயமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, ரைட் என்ன, அதாவது வாழ்ந்தும் பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இவ்வாறான நோய் ஆரம்பத்துல இனங்கண்டா பிள்ளைகள், ஆரம்பத்துல இனம் காணும் போது அதை தடுக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு விளங்கணும். சொல்லுவாங்க ஆரம்ப அறிகுறிகளாக பிள்ளைகள் சிறுநீரக செயலிழப்புக்கான ஆரம்ப அறிகுறி பாத்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். சிறுநீர் கழிச்சாலும் பிள்ளைகள் குறைவான சிறுநீர் தான் வெளியேறும். அதாவது அடிக்கடி கழிக்கிறதுக்கான காரணம் என்ன, குறைவாகத்தான் சிறுநீர் இருக்குது, ஆனா குறைவாகத்தான் என்ன செய்யும், வெளியேறும். சிறுநீர் குறைவாகத்தான் வெளியேறக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, உடல் முள்ளந்தண்டு என்புகள்ல வலி ஏற்படும். உடல் முள்ளந்தண்டு என்புகள்ல எல்லாம் வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதம் கணுக்கால்கள் வீங்கும், பாதம் கால்கள் எல்லாம் வீங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெளிரல், சிறுநீர்ல பாத்தீங்கன்னு சொன்னா புரதம் காணப்படும். சிறுநீரை செக் பண்ணி பார்த்தா அதுல கிரியேட்டின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரதங்கள் காணப்படும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், உள்ளங்கை அதே மாதிரி பாதங்கள்ல புள்ளிகள் தோன்றும். டொட் 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 உள்ளங்கை பாதங்கள்ல புள்ளிகள் தோன்றுமா இருந்தா இதெல்லாம் அவங்களுக்கு என்ன சிறுநீரக செயலிழப்புக்கான ஒரு மிக முக்கியமான என்ன அறிகுறிகளாக காணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சொன்ன மாதிரிக்கு என்ன கூடுதலாக நீர் அருந்தணும், அதிகளவான போதிய அளவு நீர் அருந்தணும். ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயலுமான அளவு பிள்ளைகள், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க,
எவ்வளவோ நாங்க செலவழிக்கிறோம். இருந்துட்டு நாங்க ஒரு 6 மாதத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு ஒருக்கா நாங்க என்ன செய்யணும், எங்களோட ரத்தம், குருதி, அதே மாதிரி சிறுநீரை நாங்க பரிசோதிக்கணும். பிளட், அதாவது UFR சொல்லுவாங்க, யூரின் ஃபுல் ரிப்போர்ட். அதே மாதிரி என்ன, அதாவது பிளட் ஃபுல் ரிப்போர்ட் நாங்க எடுத்து நாங்க எங்களை செக் பண்ணி கொள்ளணும். ஏன்னா வாழ்றது கொஞ்ச காலம். ஆகவே பிள்ளைகள் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழ தெரியணும், செக் பண்ணி கொள்ளணும். ஆகவே இடுப்பு வருத்தம் வருமா இருந்தா கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளணும். ஏன் இடுப்புல வலி ஏற்படுது அப்படின்னா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக சும்மா பயப்படுறது இல்ல. ரைட். நான் சொல்ல வர விஷயம் வேண்டாம் பிள்ளைகள், இந்த குருதிய பிளட்டை செக் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு சிறுநீரை செக் பண்ணி கொள்ளணும். ரைட். அதாவது வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணகட்டக்கூடாது. இந்த சிறுநீரக செல்லும் அப்படித்தான், ஃபுல்லா செயலிழந்து முடிஞ்சுக்க பிற்பாடுதான், செயலிழந்து இந்த பிற்பாடுதான் பிள்ளைகள், செயலிழந்த பிற்பாடுதான் இந்த சிறுநீரக செயலப்பு உங்களுக்கு வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கு. ரைட் பிள்ளைகள், இன்னொரு காசு சொல்றேன், கவனிச்சுக்கணும். அப்ப சிறுநீரக செயலப்பு என்ன, குரோனிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது பல காரணிகளால சிறுநீரக செயலப்பு ஏற்படுது. சிறுநீரக செயலப்புன்னு சொன்னா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய சிறுநீரகத்தின் சிறுநீர் வடிகற்ற தன்மை, சிறுநீரை வடிகற்ற தன்மை, சிறுநீரை வடிகற்ற தன்மை குறைபடுது. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தி சிறுநீரை வடிகட்டும் தன்மை குறைவடைதல், அதுதான் சிறுநீரக செயலிழப்பாக இருக்கும். இந்த சிறுநீரக செயலிழப்புக்கான காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், மிக முக்கியமான காரணமாக கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இரசாயன பதார்த்தங்கள் உடல்ல சேரும். அதுல பார உலோகங்கள், ரைட் கவனிங்க. ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், ரைட் கவனிங்க பிள்ளைகள். அப்ப சிறுநீரகம் பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், சிறுநீரகம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த pH அதிகரிக்கிறதால இந்த சிறுநீரகம் என்ன செய்யலாம், முற்றாக செயலிழந்து போகும். அப்ப சிறுநீரகம் செயலிழந்து போனா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, ஒன்று சிறுநீரக மாற்றீடு செய்யலாம், அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா நுகைப்பு முறை, டயாலிஸ் பண்ணணும். சிறுநீரை என்ன செய்யணும், சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா பிள்ளைகள், இந்த விஷயங்கள் கட்டாயம் செய்யணும். அப்ப சிறுநீரகம் செயலிழந்து போயிட்டா என்பதை காற்று அறிகுறிகளாக உங்களுக்கு தெரியணும். என்ன, கணுக்கால்
அதே மாதிரி கைகள் வீக்க நிலைக்கு போகும். அதே மாதிரி பாதம், அதே மாதிரி கைகள்ல வந்து சிறிய சிறிய புள்ளிகள் தோன்றக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ரைட் சிறுநீர் வந்து அடிக்கடி கழிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சிறுநீர் வந்து பாத்தீங்கன்னா குறைவாக கழிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுமா இருந்தா இந்த சிறுநீரக செயலிழப்பு தொடர்பான விஷயங்களை நீங்க பார்த்துக் கொள்ளணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நெப்பிரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. நெப்பிரைட்டிஸ் சிறுநீரக அலர்ஜி நோய். அப்ப பிள்ளைகள் நெப்பிரைட்டிஸ் சிறுநீரக அலர்ஜி நோய்னு சொன்னவங்களுக்கு தெரியும். இங்க ஹோமனி நுரை கலன்கோடு இங்க என்ன நடக்கும்னு சொன்னவங்களுக்கு தெரியும். சில வைரஸ் தொற்றுகள் அல்லது சில பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படும் போது இந்த கலன்கோலம் அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும், வடிகற்ற தன்மை என்ன செய்யும், தடைப்படும். அப்ப அந்த தொற்று இன்ஃபெக்ஷன், இந்த தொற்று அப்படி வந்து சிறுநீர் தாங்க சிறுகுழாய்க்குள்ள எல்லாம் கடத்தப்படும். இப்ப இவங்களெல்லாம் தொற்றுக்குள்ளாகிற டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஒழுங்கா சிறுநீர் வடிகட்டி வராது. அப்ப சிறுநீர்ல என்ன செய்யணும்னு சொன்னா இங்க குருதி இழையங்கள் ஒழுங்கா வடிகட்டப்படாததால சிறுநீரினூடாக குருதி வெளியேறக்கூடியதாக இருக்கும். ஆகவே செங்குளியங்கள் கசிந்து என்ன செய்யா சிறுநீரினூடாக வெளியேறக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியணும், அப்ப தொற்று அல்லது நச்சுத்தன்மை காரணமாக இந்த சிறுநீரக அழற்சி நோய் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள் எல்லாம் என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. கலன்கோலத்திலும் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்களும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அதால் என்ன செய்யுதுன்னா சிறுநீர் உற்பத்தி குறைவடையுது. அந்த சிறுநீர் உற்பத்தி குறைவடைவதால உடல்ல தேக்கி வைக்கப்பட்டுள்ள சில கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்டா ஒழுங்கா வடிகட்டப்படாததால எல்லா கழிவு பதார்த்தங்களும் எங்க இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் உடல்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். எனவே செங்குளியங்கள் என்ன செய்யும்னு சொன்னா ரைட் சிறுநீரினூடாக என்ன சேருகிறது. ரைட் அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒழுங்கா வடிகட்டப்படாததால சிறுநீரினூடாக செங்குளியங்கள் கசிந்து போகுது. இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். ரைட் சில புரதங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா சிறுநீரூடாக வெளியேறக்கூடியதாக இருக்குது. அதே போல பிள்ளைகள் சில ஸ்ட்ரோக் அடைப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. குருதி உறைவதால் ஸ்ட்ரோக் அடைப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம். அப்ப கலன்கோலத்துல சில நுண்ணங்கி தொற்று ஏற்படும் போது உருவாகும் நோய் நிலைமை அப்படின்னா நெப்பிரைட்டிஸ் ஆக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிறுநீரினூடாக சில செங்குளியங்கள் ஆர்பிசி வெளியே வந்தால் அதுவும் நெப்பிரைட்டிஸ் ஆக இருக்கும். சிறுநீரக அழற்சி நோய் நெப்பிரைட்டிஸ் சொல்லுவோம். மூன்றாவது சிறுநீரக கல். அப்ப சிறுநீரக கல்லுன்னு சொன்னா பிள்ளைகள், சிறுநீரக கல்லுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், சிறுநீரக கல்லுன்னு சொன்னா உப்பு கொண்ட உணவுகள் கூடுதலாக உண்றதால பிள்ளைகள் அந்த உப்புக்கள் சிறுநீரோட சேருது. உதாரணமா சொல்ல போனா ஆக்சலேட் ஒரு உப்பு ஒன்று இருக்கு, ஆக்சலேட், கால்சியம் ஆக்சலேட். நீங்க அருந்துற நீர்ல கால்சியம் இருந்தால் இரண்டு பேரும் சேரும், CaC2O4. இதுக்கு பேர் கால்சியம் ஆக்சலேட். இந்த கால்சியம் ஆக்சலேட் என்ன செய்யணும், நீர்ல கரையாத ஒரு உப்பு பளிங்கு, அந்த பளிங்குகள் போய்த்து சிறுநீரகத்துல போய் சேரும். அப்ப அந்த சிறுநீரகத்துல போய் சேரும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும், அப்ப சிறுநீர் வந்து உற்பத்தி ஆகிற தன்மை குறையும். அப்ப சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுதுண்டா, நீங்க உண்ற அந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல அந்த உப்புக்கள் என்ன செய்யும்டா பளிங்குகளாக மாறுது. பளிங்குகளாக மாறி அந்த சிறுநீரகத்துல அந்த பளிங்குகள் உருவாகுது. ஆகவே பிள்ளைகள் கூடுதலா சாக்லேட் சாப்பிடுறார்கள், கூடுதலா தேநீர் அருந்துறார்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உப்புக்கள் கூடுதலாக உடலுக்குள்ள வந்து இவ்வாறான சிறுநீரக கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதிக அளவு மருந்து பொருட்களை கூடுதலாக உள்ளெடுக்கிறார்களுக்கும் இவ்வாறான நோய் நிலைமைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும்,
அப்ப சிறுநீரக கற்களை உடைக்கிறதுக்கு நாங்க காமா கதிர்களை பயன்படுத்துறது குறவு. ஏன் காமா கதிரை பயன்படுத்துறது இல்லைன்னா அங்க சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யும். சிறுநீரகத்தை செயலிழக்க செய்தா சம்டைம் என்ன செய்யும் சொன்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். எனவே அதற்காக பயன்படுத்துற லேசர் கற்றைகளை பயன்படுத்தி, ஆனா மருந்துகள்லயோ எதையோ கரைக்க இயலாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா லேசர் கற்றைகளை பயன்படுத்தி, அந்த தொழில்நுட்பத்துக்கு நாங்க சொல்ற பேர் லித்தோப்சி தொழில்நுட்பம். அடிக்கடி கேட்டுவார். அப்ப லித்தோப்சி தொழில்நுட்பம் எந்த தொகுதிகளோட தொடர்பானதுன்னா சிறுநீரக தொகுதி. சிறுநீரக தொகுதியில சிறுநீரக கல்ல உடைக்கிறதுக்காகத்தான் இந்த லித்தோப்சி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. லித்தோப்சி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சிறுநீரக கல் வாரத்துக்கான காரணம் போதிய அளவு நீர் அருந்தாமை. அப்ப நீர் அருந்தாட்டி அந்த உப்புக்கள் நீர்ல கரையாது. அப்ப உப்புக்கள் நீர்ல கரையாட்டி பளிங்குகளாக படியும். அந்த பளிங்குகள் தான் சிறுநீரக கல்லாக சிறுநீரகத்தில் தேங்கி நிற்கும். சொன்ன விஷயம் அதாவது போதிய அளவு நீர் அருந்தோம். கிட்டத்தட்ட ஆரோக்கியமான மனுஷன்டா கிட்டத்தட்ட 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் நீர் அருந்தும். அந்த நீர் கூடுதலா அருந்த 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 என்ன செய்யும் சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்புக்கள் கரையும். அந்த உப்புக்கள் கரைஞ்சி பளிங்காக மாறாது. ஆனால் நீங்க நீரை குறைவாக இருந்தும் போது இந்த உப்புக்கள் என்ன செய்யும்னா பளிங்குகளாக படிக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம் பளிங்காக்கள். அப்ப C7 NNTV. அப்ப கனவளவு நீங்க நீர் அருந்தாட்டி கனவளவு குறையும். கனவளவு குறைஞ்சா செறிவு கூடும். அப்ப செறிவு கூடுனா பளிங்குகளாக படியும். அந்த பளிங்குகள் தான் இந்த உப்புக்களாக, அதாவது கற்களாக காணப்படுது, சிறுநீரக கற்கள். ஆகவே போதிய அளவு நீர் அருந்தும். அடுத்தது சிறுநீரை தள்ளி போறது, தாமதமாக்குறது. அப்ப சிறுநீரை தாமதமாக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த சிறுநீராக்கள் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கும். சொன்ன விஷயங்களே இடவில்லை. அப்ப இந்த 3 வகையான நோய்களும் நோமலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க உங்களோட புக்ல அழகா வாசிச்சு பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு நல்ல திருப்தியா தெளிவா விளங்கும். அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். சிறுநீரக கற்கள் வாரத்துக்கு மிக முக்கியமான காரணம் போதிய அளவு நீர் அருந்தாமை. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் சிறுநீர் கழிக்கிறத தள்ளி போறது, தாமதமாக்குறது. அப்ப இந்த விஷயங்களால என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க பளிங்குகள் உருவாகுது, அது சிறுநீரக கல்லாக மாறுது. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சிறுநீரக செயலிழப்பு என்பது பான உலோகங்கள் அதே மாதிரியான சில உணவு பழக்க வழக்கங்களாலேயும், உப்புக்கள் கூடிய உணவுகள், அதே மாதிரி கூடுதலான கொழுப்பு கொண்ட உணவுகள், கூடுதலான நீரிழிவு நோயாளிகள், இவங்களுக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு வாரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நெபிரைட்டிஸ் என்பது இந்த கலங்கோலத்துல கோமணி நுரையில இந்த சில வைரசுகள் சில பாக்டீரியாக்கள் தொற்று ஏற்படுறதால சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்கள் பாதிக்கப்பட்டு அந்த சிறுநீரினூடாக ஆர்பிசி செங்குலியங்கள் வெளியேறக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ஓகே. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த சிறுநீரக தொகுதி தொடர்பான விஷயம். சரியா பிள்ளைகள்? ஃபுல் கிளியரா நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே, இன்ஷா அல்லாஹ். இதுல பயிற்சி நான் போட்டிருக்கிறேன். அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை போட்டுக்கொள்ளுங்க. செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? என் நம்பருக்கு அனுப்பிக்கொள்ளுங்க. நான் தான் உங்களை டீல் பண்றது. சரியா பிள்ளைகள்? எனக்கு வேற ஒருத்தரும் இல்லை. நான் தான் உங்களோட மெசேஜ்களை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தேவையான மெசேஜ்கள் அனுப்புறேன். உங்களுக்கு டவுட் வேண்டா அனுப்புங்க. டைம் இருந்தா நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுவேன். நான் என்ன சரி செய்யணும், நான் என்னால் என்ன சரி நடக்கணும்னு சொன்னா நீங்க வாய்ஸ் கட் மூலமாக எனக்கு அனுப்பிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? கட்டாயம் நேரடி வகுப்புல வாங்க. நேரடி வகுப்புல வந்தால் உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு திரும்ப ரெக்கார்டிங் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த வேலை முடிஞ்சிடும். அழகா நீங்க படிச்சு அதுக்கான ஷார்ட் நோட்ஸ்களை அழகா எடுத்து, இப்ப நான் உங்களுக்கு தெரியும் ஷார்ட் நோட்ஸ் வடிவில் உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்து சில பாடங்களை, முக்கியமான பாடங்களை தொகுத்து தந்தால் அடுத்தது தலைமுறை உரிமை தொடர்பான விஷயத்தை துவக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அப்படி தொகுத்து தந்தால் நல்ல பிள்ளை. ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ். இதுல கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்காக நான் இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன். ஆகவே தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் நான் அழகான முறையில படிப்போம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் A லெவலுக்கு நீங்க சயின்ஸ்ல A எடுத்து உங்களை A லெவலுக்கு அனுப்புற மாதிரியான செட்டப்ல தான் நான் உங்களுக்கு படிச்சு தரேன். சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள்.